பிரதமர் மோடி, அமித் ஷா ஆகியோருடன் நடிகர் விஜய் மறைமுக கூட்டணி அமைத்துள்ளார் என்றும், தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான ராஜேந்திரன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி, சேலம் மத்திய மாவட்ட அவைத் தலைவர் சுபாஷ் உட்பட மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள், செயல் வீரர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், கடந்த 5 ஆண்டுகளில் எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றப்படாத பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளார் என்று பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் மோடி, அமித் ஷா ஆகியோருடன் நடிகர் விஜய் மறைமுக கூட்டணி அமைத்துள்ளார் என்றும், தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜேந்திரன் கூறினார். நம்முடைய தோழர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வீட்டிலே இருக்கிற வாக்காளர்களை, சகோதரிகளை, மகளிரை, பெரியவர்களை, இளைஞர்களை, இளம்பெண்களை எல்லாரையும் சந்தித்து நம்முடைய மக்களுக்காக பணியாற்றுகிற, மக்களுக்காக உழைக்கிற, மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தருகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். பிரதமர் மோடி, அமித் ஷா ஆகியோருடன் நடிகர் விஜய் மறைமுக கூட்டணி அமைத்துள்ளார் என்றும், தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான ராஜேந்திரன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி, சேலம் மத்திய மாவட்ட அவைத் தலைவர் சுபாஷ் உட்பட மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள், செயல் வீரர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், கடந்த 5 ஆண்டுகளில் எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றப்படாத பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளார் என்று பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் மோடி, அமித் ஷா ஆகியோருடன் நடிகர் விஜய் மறைமுக கூட்டணி அமைத்துள்ளார் என்றும், தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜேந்திரன் கூறினார். நம்முடைய தோழர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வீட்டிலே இருக்கிற வாக்காளர்களை, சகோதரிகளை, மகளிரை, பெரியவர்களை, இளைஞர்களை, இளம்பெண்களை எல்லாரையும் சந்தித்து நம்முடைய மக்களுக்காக பணியாற்றுகிற, மக்களுக்காக உழைக்கிற, மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தருகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும்.